ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம 10 மினிட்ஸில் எப்படி ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப சிம்பிள், ஈஸியாகவே நம்ம செஞ்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை செய்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனேயும் நான் அதில் சீரகம் சேர்த்துக்கிறேன். ஸோ சீரகம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ சேர்த்துட்டு இதை நான் நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். ஸோ இது நமக்கு நல்லா வதங்கணும். அப்போ தான் நம்ம வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கும் போது தான் ஸ்டஃப் பண்ணும் போது நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இதில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ நான் இப்போ இதில் தூள் உப்பு சேர்த்துட்டேன். ஸோ தூள் உப்பு சேர்த்த உடனேயும் இதில் நான் மஞ்சள் பொடி கொஞ்சோன்னு சேர்த்துக்கிறேன். ஸோ மஞ்சள் பொடி நம்ம சேர்த்துட்டு இது கூடவே நான் கொஞ்சோன்னு சில்லி பவுடர் அதிகமாக சேர்த்துற வேணாம், கம்மியாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஸோ இப்போ இது நல்லா கிண்டி விட்ட உடனேயும் இதில் கரெக்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இதில் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. ஸோ கடலை மாவு சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நமக்கு நல்லா ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா கிண்டி விட்ட உடனேயும் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இதை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ லைட்டாக மேலே கொத்தமல்லி மட்டும் தூவிட்டு அப்படியே இதை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு திரும்ப நம்ம கடாய் ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். ஸோ ஸ்டவ்வில் கடாய் வச்ச உடனேயும் நமக்கு தேவையான அளவு இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த அளவு தண்ணி வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கணும். அதாவது நீங்கள் எந்த குவான்டிட்டியில் நீங்கள் செய்ய போகிறீங்களோ அந்த குவான்டிட்டியில் நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் நான் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிறேன். ஸோ சீரகம் ஏன் நான் சேர்க்குறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, சீரகம் சேர்க்கும் போது நமக்கு இன்னும் நல்லா கொஞ்சம் ஃப்ளேவராக கிடைக்கும். அதனால தான் நான் இதில் சீரகம் சேர்த்துருக்கேன். ஸோ சீரகம் சேர்த்த உடனேயும் கொஞ்சோன்னு இதில் நான் உப்பும் சேர்த்துருக்கேன். ஸோ உப்பு நீங்கள் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம ஸ்டஃபிங் உள்ளே வைக்கிறதில் உப்பு போட்டிருக்கோம். ஸோ கொஞ்சம் நீங்கள் பார்த்து நீங்கள் உப்பு சேர்த்துக்கணும். ஸோ இப்போ இது நமக்கு லைட்டாக மைல்டாக அப்படியே கொதிச்சுருக்கணும். ஸோ இப்போ இது லைட்டாக நான் கொதித்த உடனேயும் நம்ம எந்த அளவுக்கு தண்ணீர் எடுத்தோமோ அதே அளவுக்கு நம்ம ரவை எடுத்துக்கணும். ஸோ ரவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். ஸோ ரவையை நீங்கள் மொத்தமாக சேர்த்துடாதீங்க, சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து இந்த அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணியிருக்கணும். அதாவது நமக்கு கொஞ்சம் நல்லா மாவு பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கணும். அதாவது நம்ம போட்டோனையுமே ரவை நல்லா கொஞ்சம் தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிடும். ஸோ நமக்கு ஈஸியாக நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ இதை நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ இதில் நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கணும். ஸோ அரிசி மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் கையால் கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நம்ம கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், இதை நான் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இதுதான் கரெக்டான கண்டென்சி. இப்போ இதை நம்ம பால்ஸாக அப்படியே நம்ம உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் கையில் கொஞ்சம் ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஆயில் அப்ளை பண்ணல. ஸோ இந்த மாதிரி நம்ம தட்டியும் அப்படியே வச்சுக்கணும். அந்த மாவு நம்ம தட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல, ஸோ அதை நம்ம ஸ்டஃப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நமக்கு வெளியில் வராமல் நீங்கள் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு தோசைக்கல்லில் போடும் போது நல்லா கொஞ்சம் வெளியே வராமல் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நான் உருண்டை பிடிச்சிட்டேன். இப்போ இதை நம்ம எப்படி முன்னாடி நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வச்சுருந்தோம். ஸோ லைட்டாக தட்டி மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு பனையிற மாதிரி நீங்கள் ரொம்ப லென்த்தாக அப்படியே பண்ணிடக்கூடாது. அப்படி பண்ணால் நம்ம ஸ்டஃப் பண்ணது எல்லாமே வெளியில் வந்துடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நான் சைட் பை சைடாக ஒரு கிண்ணத்தில் கார்ன்ஃப்ளவர் மாவு அதுக்கப்புறம் காஷ்மீர் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ அப்படி நான் எதுக்கு எடுக்குறேன்னா, நமக்கு கலர் கொடுக்குன்றதுக்காக நான் இதில் லேஸாக அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அதனால தான் நான் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனபிள் தான், நீங்கள் செய்யணுன்னா செய்யலாம், இல்லைனா தேவையில்லை. இப்போ நெக்ஸ்ட்டு
தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்ததை வந்து நம்ம இந்த மாதிரி வந்து போட்டு எடுத்துக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வந்து கொஞ்சம் உருண்டை, அதாவது கொஞ்சம் தட்டி இந்த மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல, ஸோ அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ இது வந்து ஒன்லி ஃபார் நம்ம வந்து கலர் கொடுக்கறதுக்காக தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். காஷ்மீர் சில்லி பவுடர் தான் யூஸ் பண்ணோம். நீங்கள் வந்து சில்லி பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து இது ரெண்டுத்தையும் நல்லா அப்ளை பண்ணிட்டு திரும்ப அதே மாதிரி நீங்கள் திருப்பி போட்டுட்டு பேக் சைடில் வந்து நீங்கள் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி அப்ளை பண்ணும் போது 2 சைடுமே நமக்கு வந்து நல்லா கலர் கொடுத்து டேஸ்ட்டாக அப்படியே சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டிங்கனாலே நமக்கு 10 நிமிஷத்தில் சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.